தமிழக அரசியலில் சூடு பிடித்திருக்கும் வார்த்தை போர். புதியதாக அரசியலில் களமிறங்கிய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இடையே கடும் விமர்சனங்கள் பரிமாறப்பட்டுள்ளன. அனைத்தும் தொடங்கியது விஜயின் குற்றச்சாட்டிலிருந்து. கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதான். அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது, மறைமுகமா சரண்டர் ஆகிறது, இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதான். அதுவும் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரல, வயிற்று வலின்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க, திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்குறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியோட தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. இந்த வார்த்தை போர் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் அதிகரித்து வரும் பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது. ஒருபுறம் நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட கட்சி, மற்றொரு புறம் மக்கள் ஆதரவை அரசியலாக மாற்ற முயற்சிக்கும் புதிய கட்சி. இந்த மோதல் வெறும் விமர்சனங்களா, அல்லது இது வரவிருக்கும் பெரிய அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறியா? தமிழக அரசியல் மேடை இனி இன்னும் சூடு பிடிக்கப் போகிறது என்பது உறுதி.